2026 மறுபடியும் அண்ணன் அவர்கள் தான், அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் முதலமைச்சராக அமர்வார் அப்படிங்கிற முழு நம்பிக்கை ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது இன்னும் இன்னும் ஆழமாக பதிவு வருங்கால முதலமைச்சர். மதுரை மக்கள்னா இப்பவுமே ஒரு தனிப்பட்ட ஒரு கலாச்சாரம் அது கண்டிப்பாக இருக்கு. ஆனா மனசுல இருக்கிற அந்த பாசம் என்னுடைய எங்க ஊர் காவக்காரன் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்ப காலத்துல நான் பண்ண என்னோட 2வது படம். வெளியூர் அவுட்டோர் ஷூட்டிங் அப்படின்னு பண்ணது அதுதான் முதல் படம். அதுவும் மதுரையில தான் ஷூட்டிங் நடந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 வருஷம் கழிச்சு இன்னும் அந்த பூவாயி கேரக்டரோட பேரை வச்சு என்ன கூப்பிடுறாங்க, இன்னும் அதே பாட்டு பாடுறாங்கன்னா அந்த மதுரை மக்கள் இந்த மண்ணை எனக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நேற்று பாத்தீங்கன்னா மறுபடியும் 2026 அதிமுக கூட்டணி பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கணும் அமித்ஷா சொல்லியிருக்காரு. இந்த தருணம் எப்படி பாக்குறீங்க? ஒரே ஒரு கொள்கை இருக்குங்க, ஒரே லட்சியம் இருக்குங்க. இது அண்ணன் எடப்பாடியார் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்காரு. அமித்ஷா அவர்களையும் அந்த கூட்டணியை அறிவிச்ச அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறது திமுகவை வீழ்த்தணும். அதுக்கு கை கோர்த்து நாங்க பணியாற்றுவோம் அப்படிங்கறத ஒரு முழு நம்பிக்கை. நேத்து கூட அது அவர் அழுத்தி சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஐயோ, பாட முடிஞ்சா என்னைக்கு வேணா பாடி இருப்பேன். என்னுடைய குரலும் நீங்க படத்துல நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டு சுசீலாமா அவ்வளவு அருமையா பாடியிருக்காங்க. அதுவே முருகருக்கான அவங்களுடைய ஒரு சேவையா இருந்திருக்கு. அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.